கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உறுதியாய் தரித்திருங்கள். இன்றைய தியான வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். தியானம். ஆண்டவராகிய இயேசு தாமே தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீ தேவனிடத்தில் வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அந்த பிரகாரமாகவே ஆண்டவராகிய இயேசுவை பிடிக்கும்படி மத தலைவர்களும் போர் வீரரும் வந்தபோது அவரை விசுவாசிக்கிறோம் என்று கூறிய யாவரும் சிதறுண்டு போனார்கள். தங்கள் எஜமானனை கைவிட்டோம் என்று அவர்கள் துக்கத்தின் மேல் துக்கம் அடையாமல் இருக்கும்படி பிதாவாகிய தேவன் தன்னோடு இருக்கிறார் என்றும், தான் உலகத்திலே மாண்டு போகும்படி அல்ல, பிதாவாகிய தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுவதால் உலகத்தை ஜெயங்கொண்டேன் என்றும் அவர்களை தேற்றினார். பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையிலே மற்ற மனிதர்களுடைய பலவீனங்களால் துன்பங்கள் துயரங்கள் உண்டாகலாம், தனித்து விடப்பட்டது போல தோன்றலாம். அந்த வேளையிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாங்கள் தனித்து விடப்படுவதில்லை, துணையாளராகிய தேவ ஆவியானவர் கூட இருந்து எங்களை நடத்தி செல்கின்றார். எனவே நாங்கள் சுய அனுதாபங்களை விட்டு முறுமுறுப்புகளை விட்டு தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த சீஷர்களைப் போல நாமும் மற்றவர்களை தேற்றுகின்றவர்களாக மாற வேண்டும். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லி திடனற்றவர்களை தேற்றி பலவீனரை தாங்கி எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 தெசலோனிக்கியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.